அப்படியாக எழுந்து நின்று கர்த்தருடைய ஆராதனைக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். அப்படியாக என்னோடு கூட ஏசாயா 40வது அதிகாரம், ஏசாயா 40வது அதிகாரம் வசனம் 6 to 22 வரை. ஏசாயா 40வது அதிகாரம் வசனம் 6 to 22 வரை வாசிப்போமாக. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமும் என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. சீயோன் என்னும் சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷியே, நீ உரைத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்திற்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனை போல் தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவாடுகளை மெதுவாய் நடத்துவார். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அலைந்து வானங்களை ஜனனமாலை பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்துவர் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவரோட ஆலோசனை பண்ணினார். இதோ ஜாதிகள் ஏற்றசாலையில் தொங்கும் துளி போலவும் திராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல தூங்குகிறார். லிபானில் இருக்கும் விறகுக்கு போதாது, அதிலுள்ள மிருக ஜீவன்கள் தகன பலிக்கும் போதாது. சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? கண்ணான் ஒரு சுரூபத்தை வராக்கிறான். தட்டான் பொன் தகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளி சங்கிலிகளை பொருந்த வைக்கிறான். அதற்கு கொடுக்க வகையில்லாதவன் உளுத்து போகாத மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சுரூபத்தை செய்யும்படி நிபுணனாக ஒரு தச்சனை தேடுகிறான். நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அதன் குடிகள் வெட்டுக்கிளைகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருப்பதற்கான கூடாரமாக விரிக்கிறார். இப்படியாக கண்களை மூடி தேவன் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோமாக. அப்பா, நீர் யார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே ராஜா, தேவன் நீர் பெரியவர். அப்பா, பெரிய காரியம் செய்ய நீ வல்லவரா இருக்கிற பிதாவே. அப்பா, உண்மை தெரிந்து கொண்டிருக்கிறோம் பிதாவே ராஜா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இந்த காலை வேளையில நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அப்பா, இதோ பிதாவே, 6 நாள் முதல் கர்த்தாவே ராஜா அலைந்து திரிந்து நாங்கள் இருந்தாலும் கர்த்தாவே, 7வது நாள் பிதாவே ராஜா, அப்பா உங்களுடைய நாளாக பிதாவே உன் சமூகத்தில் இருக்கிறோம் கர்த்தாவே ராஜா. அப்பா, நீர் எங்களை பிதாவே ராஜா எங்களோட பேசும் கர்த்தாவே. எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் அப்பா நீர் எங்களோடு பேசுகிற தேவன் கர்த்தாவே. இந்த ஆலயம் முழுவதுமாக பிதாவே அப்பா உங்களுடைய பலத்தினால் பிதாவே ராஜா, அப்பா ஒவ்வொருவரையும் பிதாவே நீர் பலப்படுத்தி பிதாவே ராஜா, அப்பா ஒரு சமாதானத்தோடனே கூட பிதாவே
நாளை விட்டு செல்லும் பொழுது பிதாவே தேவ சமாதானம் ஒவ்வொரு மேலும் இருப்பதாக அப்பா உங்களுடைய கிருபைக்காக நன்மை செலுத்துகிறோம் பிதாவே. அப்படியாக கண்களை மூடி நம்மை ஒப்பு கொடுப்போமாக. தேவன் பெரியவராக இருக்கிறீர். பிதாவே ராஜா, எங்களுடைய பிரச்சனைகளை காட்டிலும் எங்களுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் என் தேவன் நீர் பெரியவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே ராஜா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே ராஜா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே ராஜா. தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம் பிதாவே. நீர் பெரிய தேவன் அப்பா. நீ சர்வ வல்ல தேவன் பிதாவே ராஜா. நீர் அற்புதங்கள் செய்கிற தேவன் பிதாவே ராஜா. இந்த காலை வேளையில பிதாவே, இந்த பிதாவே இந்த நோயில வந்திருந்தாலும் பிதாவே அப்பா ஒரு பரிபூர்ண சுகத்தை நீர் தாரும் பிதாவே. அப்பா நீர் அவங்களோடு இடைப்படும் பிதாவே. ஒவ்வொருவர் மேலும் பிதாவே உடைய கரம் இருப்பதாக அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உடைய கரம் இருப்பதாக பிதாவே. வந்து கொண்டிருக்கிறவர்களும் பிதாவே அப்பா பத்திரமாக வந்து சேரும்படியாக நீ அவங்களோடு இடைப்படும் பிதாவே ராஜா. அப்படியாக வாய்களை திறந்து தேவனை ஆராதிப்போமாக. அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுவோமாக. அப்பா உமக்கே நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமைக்கு நீர் பாத்திரர் பிதாவே ராஜா. என்னோட துதிகளுக்கு நீர் பாத்திரர். உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் பிதாவே. உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் பிதாவே. எல்லா சிந்தையும் பிதாவே ராஜா எடுத்து போடும் ஆண்டு ஒரே சிந்தையாக இருக்கும்படி அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படி பிதாவே எங்கள் சிந்தையை சரிப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா செவிகளை திறந்தருளும் பிதாவே. உடைய வசனத்தை கேட்க என்னுடைய செவிகளை திறந்தருளும் ஆண்டவரே. அப்பா அந்த பாடலை பாடுகிற ஒவ்வொரு நாவையும் நீ தொட்டும் ஆண்டவரே. புதிய வார்த்தையினால் உம்மை ஆராதிக்க, புதிய பலத்தோடு உம்மை ஆராதிக்க ஒவ்வொருவரையும் நீ தொட்டும் ஆண்டவரே ராஜா. அப்பா நீர் எங்களோடு இடைப்படும் பிதாவே ராஜா. இதோ கர்த்தாவே எந்த கட்டுகள்ல வந்திருந்தாலும் பிதாவே இப்பொழுதே பிதாவே ஒரு விடுதலை நீ தருகிறீர் பிதாவே. எல்லா கட்டுகளில் இருந்தும், எல்லா சாபங்களில் இருந்தும், எல்லா நோய்களில் இருந்தும் ஒரு விடுதலை நீ தருகிறீர் கர்த்தாவே ராஜா. இப்பொழுதே பிதாவே அப்பா உம்முடைய சுகம் பிதாவே ராஜா. நீ சுகமாக்குகிற தேவன் பிதாவே. தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறேன் அப்பா. நீ சொன்ன ஆகும் பிதாவே. நீ கட்டளையிட அது நடக்கும் கர்த்தாவே ராஜா. எங்க விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன். நீர் பரலோகத்திலிருந்து எங்களை காண்கின்ற தேவன் பிதாவே ராஜா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் பிதாவே. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் பிதாவே. நாளையும் முழுவதுமாக தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. நாளையும் முழுவதுமாக பிதாவே உம்முடைய கிருபையினாலே நிரப்பும் ஆண்டவரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் மீறுதல்களை மன்னியும் பிதாவே ராஜா. உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் பிதாவே. முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு உம்மை தொழுது கொள்ள பிதாவே. நீர் எங்களை தயார்படுத்தும் ஆண்டவரே ராஜா. எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே ராஜா.
நீர் இஸ்ரவேலை வனாந்திரத்தில் நடத்தின தேவன், எங்களையும் நீர் வழி நடத்துவே. ஏமே நம்மையும் அவர் வழி நடத்துவார். அப்பா, நாங்கள் விட்டு கொடுப்பதில்லை ஆண்டவரே. நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன் பிதாவே. நீர் வாக்குரைத்த தேவன், நீர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன். அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சொல்லுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, பரலோகத்துக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற ஆராதனை செய்யும். அப்பா, நீர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்மை துதிப்பதே எங்களுடைய சித்தமாண்டவரே. அப்பா, உம்மை துதிப்பதே பிதாவே ராஜா. அப்பா, உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் பிதாவே. நீர் பிதாவே ராஜா, உமக்கு ஏதுவான ஒரு ஆராதனை தரணும் பிதாவே ராஜா. உம்மை போற்றுகிறோம் பிதாவே ராஜா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. அப்பா, நீர் எங்களோடு பேசுகிற தேவன் பிதாவே ராஜா. எங்களை விட்டு கொடுக்காத தேவன் நீர் பிதாவே ராஜா. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் பிதாவே ராஜா. இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர். சொல்லுமா. இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர். எனக்கு உரியவர் அவர், எனக்கு உரியவரே. இதயமாழ்பவரே, நமக்கு உரிய தேவன் அவர். எனக்கு உரியவரே, இதயமாழ்பவரே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம். என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவேன், ஓடி வந்திடுவேன்.
Oh
அப்படியாக நம்மை மாறும் தேவனுக்கு ஒரு பலத்த கரத்தட்டி கொடுக்கும். தேடி வந்து நம்மை காண்கின்ற தேவன் அவர். நம்மை தேடி வந்து அவர் கண்டெடுத்த தேவன் அவர். அப்பா சேற்றில் இருந்து எங்களை மீட்டெடுத்த தேவன் நீர் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக ஒரு பலத்த கரத்தட்டி கொடுப்போம். தேவனுக்கு அப்பா உமக்கு நன்றி. நீர் பெரியவர். என் செயல்களில் வல்ல தேவன். அப்பா எங்களை காண்கின்ற தேவன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே ராஜா. அப்பா நீர் எங்களுக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறீர் பிதாவே ராஜா. அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் பிதாவே. உமக்கு நன்றி. உங்களுக்கு புதிய நாளை கொடுக்கிற தேவன். அன்றன்றைக்கும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர். ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். அப்படியாக யாவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த பாடலை பாடும் பொழுது காணிக்கைகளையும் பாகத்தையும் செலுத்துவோமாக. அப்படியாக ஒருவர் கைகளை கொடுத்து அவர்களை வரவேற்போமாக. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நன்மை செய்பவர் சர்வவல்லவர். அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர்.
any music. உணர்ந்து இந்த பாடலை நம்ம பாடணும். நோ மியூசிக், நோ மியூசிக். உணர்ந்து இந்த பாடலை எனக்காக with the feelings, with the whole feelings, the whole feeling. ஏன் இந்த சமயத்தில் இந்த மியூசிக்கோட வரும்பொழுது பாடும்பொழுது பாடுறோம். Feel that